ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் அக்னி வாய்ஸ். நம்மளுடைய சேனலில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சீரியஸ் ஹை ஸ்கூல் ட்ராமாவுடைய 4th பார்ட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன எபிசோடோட எண்டில் நம்மளுடைய ஜூலு அவங்க அம்மாவை பார்த்தோன்னே மீனா அந்த இடத்துல கழட்டி விட்டுட்டு அம்மா பின்னாடியே வந்திருப்பான். இப்போ வந்து அவன் அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தான் ஜூலுவோட அம்மா ஒரு ஷாப்பில் வந்து பார்த்தோன்னா லிப்ஸ்டிக் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுனால அவங்க அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்து அந்த கடைக்கார பொண்ணு காசு இல்லாமல் எல்லாத்தையும் ட்ரையல் பண்ண வந்துட்டா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டேன். இதை நோட்டீஸ் பண்ண ஜூலுவும் போயிட்டு அது காசு கொடுத்து வாங்கிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்பி அம்மாவை ஃபாலோ பண்றா. அம்மா நேரம் இன்னொரு ஷாப்புக்கு போயிட்டு அவங்க வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறாங்க. அது 99 யூரன். இதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு அந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. இதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது 50 யூரனுக்கு தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. சாரி மேடம், முடியாதுன்னு சொல்லும் போது இதுல 90 யூரனுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா அந்த அளவுக்குலாம் வந்து எக்ஸ்பென்சிவான எந்த ஒரு திங்ஸுமே இல்லை, இது அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லைன்னு சொல்லும்போது மேடம் வாங்குறதா இருந்தா வாங்குங்க இல்லாட்டி விடுங்கன்னு சொல்லும் போதே அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஜூலு போயிட்டு காசு கொடுக்குறான். இதை பார்த்த உடனே அம்மா அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. இதை பார்த்தோன்னே அம்மா ஏமா அப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு ஜூலு அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டே போக அம்மா வந்து பார்த்தா நீ இதுக்கு என்ன ஃபாலோ பண்றேன்னு கேட்கும் போதுதான் இதை கேட்ட ஜூலுவோ அம்மா ப்ளீஸ்மா என்னை விட்டு நீங்கள் போய் 8 வருஷம் ஆச்சு ப்ளீஸ்மான்னு சொல்ல இதை கேட்ட உடனே வந்து அம்மா ஒரு செகண்ட் நின்றுடுறாங்க. அப்போ வந்து அம்மா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவன் லிப்ஸ்டிக் எடுத்து கொடுக்க இதை பார்த்த உடனே அம்மா வந்து இது யாரும் உனக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் வாங்கினேன்னு சொல்லும்போது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே வந்து நான் ஒன்றும் அப்பா காசுலலாம் வாங்கலை, இது என்னோட பார்ட் டைமில் நான் வாங்கினது. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு பேண்டு மூலமாக நான் சிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்ல இதை கேட்ட அம்மா வந்து பார்த்தோன்னா நீ பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கியா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவங்க கோவத்துல அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்த ஜூலுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இதுக்கு நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹீரோயினி போயிட்டு அந்த காம்படிஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 5 செகண்ட்க்கு வந்து ஒரு நல்ல சிங்கிங் பண்ணி ஒரு வீடியோ வந்து செட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டானா வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஜூலுமே சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அண்ட் இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஹீரோயினி வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அச்சட்டி ஒரு நல்ல ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி பேசிட்டே இருக்க கிளாஸ் டீச்சர் உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. கிளாஸ் டீச்சர் வரும்போதே இன்னைக்கு கிளாஸ் டீச்சர் ரொம்ப சூப்பரா இருக்கு, இதெல்லாம் பார்த்தோன்னா வாவ்னு சொல்ல சரி சரி போதும் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஆள் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 6 பேரை உள்ள போய் உட்கார வைக்கிறாங்க. இதுக்கு அடுத்து மேடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்லோகன் என்ன அப்படின்னு ஒன்று கண்டிப்பா நாங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்து நாங்கள் காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவோம்னு சொல்ல குட் அப்படின்னு சொல்லிட்டு உங்க லைஃப்ல இது வரைக்கும் எல்லாமே உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உங்களுக்கு சூஸ் பண்ணி கொடுத்துட்டே இருந்திருப்பாங்க. இனிமே உங்க லைஃப் எப்பனாலும் மாறலாம், எப்படினாலும் மாறலாம். இனிமே உங்க லைஃப்பை நீங்க தான் பார்த்துக்க போறீங்க, தனியா நீங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டீச்சர் பல விதமான அட்வைஸ்லாம் போட இது எல்லாத்தையுமே ஒருத்தரும் கேட்டுட்டு ரொம்பவே வந்து ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னாக்கா இங்க வந்து இந்த காம்படிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு சாங் மாதிரி ரெடி பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு ஆச்சுட்டு வந்து இவங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணவே இங்க நம்மளுடைய ஜூலு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சாங் ப்ரிப்பரேஷன்ல இருக்க இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காமிக் புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுல வந்து ஒரு ட்ரெஸ் வந்து மேக் பண்றதுக்கு ஆச்சுட்டு அவங்க ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. ஏன்னா ஜூலு வந்து பார்த்தோன்னாக்கா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த ப்ரிப்பரேஷன்லாம் இருக்க இதெல்லாம் முடிய இந்த பக்கத்துல என்னடானா ஜூலுவோட அம்மாவை ஜூலுவோட அப்பா போய் மீட் பண்றாரு. இதை பார்த்தோன்னா அம்மா நீங்க இதுக்கு என்ன பார்க்க வந்தீங்கன்னு சொல்லி கேட்க இதை கேட்ட உடனே வந்து பார்த்தோன்னா நான் உன்னை பார்த்தே ஆகணும்னு தான் வந்தேன்னு சொல்லும் போது இப்போ எதுக்கு அதான் எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு வந்துட்டேன்ல அப்படின்னு மாதிரி அம்மா சொல்ல இதை கேட்ட உடனே எனக்கு வயசாயிடுச்சு உனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லும் போது நம்ம பொண்ணுன்னு சொல்றாங்க. அதனால அம்மா அமைதியா நின்றுட்டு இருக்கவே ப்ளீஸ் நீ புரிஞ்சுக்கோ, நீ தான் நம்ம பொண்ணை டேக் கேர் பண்ணிக்கணும், அவ என்னடா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா அவளை எப்படியாவது நீ திரும்பி பழையபடி வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட அப்பா சொல்லவே இதை கேட்டோன்னா அது என்னோட பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொல்றாங்க. நீ இப்படிலாம் பேசுற, நம்ம 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆனாலும் ஜூலு நம்மளோட பொண்ணு தான், அவளை டேக் கேர் பண்ணிக்கணும்னு ஒரு நாளும் எண்ணமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அவங்க அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறாங்க. இதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் மார்னிங் வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்தோன்னாக்கா அந்த ப்ரிப்பரேஷன்ல இருக்காங்க. அதுல நம்மளுடைய ஜூலு காட்சி அந்த காமிக் புக் எல்லாம் பார்த்து ஒரு வழியா நம்ம ஹீரோயினி ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்து அவங்களுமே அந்த வீடியோவை செட் பண்றாங்க. வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாட்டு அது அந்த காம்படிஷனுக்குமே அனுப்பி விடுறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளுடைய கோயாங் வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு டீம் எடுத்தார் இல்லைங்களா, அவர் தான் இப்போ இதையுமே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வந்து இந்த மாதிரி சீடிஸ் வந்திருக்குன்னு சொல்லும்போது எனக்கு இதெல்லாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, நீயே பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்தோன்னாக்கா அந்த சீஃப் அந்த பிளேஸ் விட்டு கிளம்பும் போது சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆளுமே போயிட்டு உட்காந்து அந்த சாங்ஸை கேட்க
கேட்கலான்னு போகும்போது தான் அது நம்மளுடைய ஜோலுவோட சாங். ஜோலுவோட வாய்ஸை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மொட்டை மண்டை எனக்கு அவ்வளோதான், ஆஹா என்ன வாய்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க, இதை கேட்டோன்னா சார் என்னாச்சுன்னா நீ தள்ளி போடா என்னன்ற சொல்லிட்டு அவன் போயிட்டு உட்காந்து மெயின் வந்து அந்த சாங்கை கேட்குறான். முதல்ல இந்த பொண்ணை செலக்ட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதுக்கு அடுத்து அப்படியே நெக்ஸ்ட் சீனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஜூலு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டில் இருக்க அவங்களுடைய அம்மா அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. ரொம்பவே குஷியா அவங்களுமே பார்க்குறாங்க. உடனே அம்மா என்ன சொல்றாங்கன்னா உன் வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, உன்னோட ஆன்டி தான் எனக்கு அட்ரஸ் கொடுத்தான்னு சொல்லும்போது அம்மா ஏன் வெளியில நிற்கிறீங்க உள்ள வாங்கலன்னு சொல்லும்போது இல்ல பாபா நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஜூலு உட்கார வைக்கிறாங்க. ஜூலுமே ரொம்ப ஹாப்பியா போய் உட்காந்துக்கிறாங்க. உடனே வந்து பார்த்தனாக்கா உனக்கு வந்து ரொம்ப பெரிய பொண்ணு ஆயிட்டல நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு மாதிரி சொல்லும்போது அம்மா நீங்க கூட ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு இதை கேட்டோன்னா அப்படி ஒன்றும் எனக்கு தெரியலையே, எனக்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல, மேபி நீ வாங்கி கொடுத்த லிப்ஸ்டிக் போட நான் அழகாயிடுவேன்னு சொல்ல, இதை கேட்டோடனே ஜூலுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஒரு நிமிஷமான்னு சொல்லிட்டு வேகமா அவங்க ரூமுக்குள்ள போயிட்டு அவங்க அந்த லிப்ஸ்டிக்குமே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே நீயே போட்டு விட அப்படின்ற மாதிரி அம்மா சொல்ல ஜூலுவுமே ரொம்ப ஹாப்பியா அதை போட்டு விடுறாங்க. இதுக்கடுத்து அம்மா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டான்னு சொல்லும்போது சொல்லுங்கம்மான்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் உங்க அப்பாவை பார்த்தேன், உங்க அப்பா கிட்ட சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருக்கிறது உனக்கு சேஃப் இல்லை, நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம அம்மா சொல்ல, இதை கேட்டோடனே வந்து பார்த்தீங்கன்னா ஏமா நீங்க இப்படி சொல்றீங்கன்னு சொல்லும்போது சிங்கிங் பண்றோன்றது என்னோட ஆசை ஆம்பிஷனா இருந்துச்சு, மேபி நான் இப்போ அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலு சொல்றாங்க. ஸோ ஜூலு என்ன சொல்றாங்கன்னா என்னால் வந்து அவங்க என்னோட வீட்டுக்கு போக முடியாது, என்னோட லைஃப்பை நானே சூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட லைஃப்பை யாருமே வந்து சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஹாஷா பேசிட்டு அவங்க நேரம் அந்த பிளேஸை விட்டு கிளம்பிட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டே மீனாக்கு கால் பண்றாங்க. மீனாவுமே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாங்க. அவங்களுமே வந்து சமாதானப்படுத்துறாங்க. அண்ட் இதுக்கு அடுத்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து என்னதான் வந்து அந்த சாங் அனுப்பியிருந்தாலுமே ரிசல்ட் வந்தாதான் இவங்க அடுத்து என்ன பண்ண முடியுன்றத பார்க்க முடியும். அந்த டைம்ல தான் நம்ம இன்னும் வேகமா வந்து நீங்க செலக்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல குஷி ஆயிடுறாங்க. மொத்த பேரும் சேர்ந்து பீஜிங்க்கு கிளம்பிடுறாங்க. பீஜிங்க்கு போயிட்டு எல்லாரும் ஒரு நாள் தான் தங்க போறோம், எல்லாரும் வந்து பார்த்தனாக்கா சுத்தி பார்க்கறதெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போக இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அதாவது நம்மளுடைய பின்பினும் ஜிங்வானும் படுத்துட்டு ஆஹா இந்த நம்ம பீஜிங் எங்கெல்லாம் போகணும்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான பிளான் போட்டுட்டு இருக்க. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயினி சரி ஓகே நீங்க எங்க போனாலும் போயிட்டு வாங்க, நான் கொஞ்சம் வெளியில போறேன்னு சொல்லும்போது எங்கடி போறேன்னு கேட்கும்போது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு கவர் வச்சிருப்பாங்க, அது பெட்ல வச்சுட்டு அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. நேரம் அவங்க வெளியில வரும்போது அந்த இடத்துல ஹீரோவும் நம்மளுடைய மீனா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோ எங்க போறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பார்த்து கேட்க நான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயமா வெளியில போறேன், நீ என்னை தேடாதன்னு சொல்லிட்டு வெளியில போக இதையெல்லாம் பார்த்தோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா ஜூலு எங்க இருக்கான் அவங்க கூட தான் போறான்னு நினைக்கிறேன்னு சொன்னா சான்ஸே இல்லை, ஜூலு ரூம்ல தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மீனா சொல்றாங்க. இதை கேட்டுன்னு வந்து பார்த்தோன்னாக்கா சத்தியமா நான் சொல்றேன் ஜூலு உனக்கே வந்து டிம்கி கொடுத்துட்டு வாடுவான் அப்படின்னு இல்லவே இல்லை, அது வந்து ரூம்ல தான் இருக்கா நான் பார்த்துட்டு தான் வந்தேன்னு சொல்லும்போது அப்படியா இவ தனியா இப்ப எங்க போறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை கேட்டோடனே வந்து பார்த்தோன்னாக்கா நம்மளோட மீனா என்ன சொல்றாங்கன்னா உனக்கு ஜூலு மேல எதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு நம்மளுடைய ஹீரோ வந்து பார்த்தோன்னாக்கா சச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நீ எப்படி இந்த டீமுக்குள்ள வந்த அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலா நான் ஜூலு வந்து கடுப்பேப்ப தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்றேன் அப்படின்னு ஆக்சுவலா வந்து ஜூலு வந்து ரொம்ப பாப்புலரா இருந்திருப்பா, எல்லாருமே ஹீரோ ஜூலுக்கு பின்னாடி போயிருப்பாங்க. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோனி கூட அப்போ வந்து ஜூலு வந்து பார்த்தோன்னாக்கா ரொம்ப பாப்புலரா இருக்கானே அப்படின்ற மாதிரி கோவத்துல தான் நம்ம ஹீரோவுமே வந்து அந்த பேண்டுக்குள்ள போயிருப்பாரு. அந்த விஷயத்த சொல்லும்போது இதை கேட்டோம் வந்து ஜூலு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு அப்படிலாம் ஒண்ணும் இல்லை நல்ல பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இது கேட்டோன்னு வந்து இல்ல ஜூலு ரொம்ப அழகா இருக்காள் அவள் உனக்கு பிடிச்சிருந்தா நீ லவ் பண்ணலாம்னு சொல்லும்போது ஐயோ அப்ப ஒரு பையன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இதை கேட்டோன்னு வந்து பார்த்தனாக்கா அவங்க வந்து அந்த ஒரு மூவியை வந்து பத்தி சொல்றாங்க. இந்த மூவில அந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா அந்த ஹீரோயின் வந்து பார்த்தனாக்கா ஒரு பையன் தானே அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவ பையன் தான் கடைசியா பொண்ணா இருப்பா அப்படின்னு நம்ம சொல்லும்போது மேபி ஜூலு அப்படின்னு அப்படி என்ன சொல்ல வரீங்க ஒருவேளை ஜூலுக்கு பசங்களை தான் பிடிக்குமா அப்படின்ற மாதிரி ரியல் டிராமா பாரு பேச. இதை கேட்டேன்னு அடைச்சி இவன் கிட்ட சொல்றதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு சரிப்பா நீ அப்படியே புரிஞ்சுக்கோ நான் போறேன்ற மாதிரி மீனா அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினி டாக்ஸில ஒரு பிளேஸ்க்கு வந்திருப்பாங்க. அவர்கிட்ட அண்ணா எவ்வளவு காசுன்னு கேட்கும்போது 129 யூரோன்மா அப்படின்னு பேக் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பர்ஸ் இல்ல. ரீசன் என்னன்னா நம்ம ஹீரோயின் ஒரு கவர் வச்சிருந்தாங்க, அந்த கவருக்குள்ளதான் பணம் இருந்திருக்கு. அந்த பணத்தை நம்ம இனி பெட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க.
ஸோ அவங்க பணம் இல்லாமல் ஆத்தாடியோன்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் ஏதோ ஒரு எக்ஸ்கியூஸை கேட்டுட்டு அவங்க வெளியில் வந்துடுறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹீரோயின் வந்து பார்த்தோன்னாக்கா நேராக ஒரு ஷாப்பிங்குள்ளே தான் போகிறாங்க. ஒரு புக் மார்க்கெட் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே போயிட்டு ஒரே ஒரு புக்கை தேடிட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த புக்குமே கிடைக்குது. அந்த புக் அவங்க கையில் எடுக்கும்போது டக்குன்னு நோட் வந்து எடுத்துடுறோம். எக்ஸ்கியூஸ் மீன்ற மாதிரி சொல்லவே அவனுமே பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, கோயாங் தான். கோயாங்க பார்த்தோன்னே வந்து சார் ப்ளீஸ் சார் எனக்கு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, என் ஃப்ரெண்டுக்கு ஆச்சரின்னு அந்த புக்கை வாங்கலான்னு பண்ணேன், ப்ளீஸ் சார், அவள் வந்து ரொம்பவே வந்து லோன்லியா இருக்கா, அவளை நான் வந்து சேர் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் சார்ன்னு சொல்லும்போது, சாரிம்மா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ப்ளீஸ் சார்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹின்னி கெஞ்சோன்னு கெஞ்சுறாங்க. சார் நான் பணத்தை கூட எடுத்துட்டு வரல, மேபி ப்ளீஸ் சார் அப்படின்ற மாதிரி கெஞ்ச, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி பொழைச்சுப்போ அப்படின்ற மாதிரி கோயாங்குமே புக்கை நம்மளோட ஹீரோனியோட கையில கொடுத்துடுறான். ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கத்துல என்னடா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு கால் பண்ணிருப்பாங்க, இவ்வளவு நேரம் ஆச்சு வரலன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் அட்டன் பண்ணிருக்க மாட்டான். உடனே இதை பார்த்தோன்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பணத்தை வேற வீட்டுல வச்சுட்டு போயிட்டா, கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேன்றா, எனக்கு தெரிஞ்சு ஹீரோயின் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்டோன்னு வந்து சீச்சி அவளையவன் கடத்த போறான் அப்படின்ற மாதிரி அங்க என்னடா நம்ம ஹீரோ உட்காந்து கலாய்ச்சி விட்டுட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்தோன்னு ஏன்டா அப்படி பண்றீங்க, ஃப்ரெண்டை வேற காணும்னு தேடிட்டு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்கவே, ஸோ உடனே வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பக்கத்துல வந்து நம்மளுடைய ஹீரோயினியை வந்து நம்ம கோயாங்க வந்து டிராப் பண்றான். ஸோ கோயாங் வந்து பார்த்தோன்னாக்கா நெல்லுங்க நான் வந்து உள்ள போயிட்டு பணம் எடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயினை இறக்கி விட்டுட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுறான். நான் நெல்லுங்கன்னு சொன்னேனே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அதுக்கு ஜூலுவுமே வரான். ஜூலு வந்துட்டு நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது எங்க போயிருந்தேன்னு சொல்லும்போது ஜூலு ஹீரோயினி கையில இருக்க அந்த புக்கை பார்த்தோன்னே நீ இதை வாங்கவா போயிருந்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஸோ இதுக்கு எடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டுக்குள்ள போயிட்டு எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஏமா அப்படி பண்ற, நாங்களாம் இவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல, சாரி ஆக்சுவலா பணத்தை வீட்டிலே வச்சுட்டு போயிட்டேன், நல்ல மனுஷன் ஒருத்த வந்து எனக்கு வாங்கி கொடுத்தான்னு சொல்ல, இதையெல்லாம் கேட்ட உடனே நம்ம பின் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இவ்வளவு நீ இந்த ஜூலுக்காக தான் பண்ணியா, ஜூலு என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா அப்படின்னு மாதிரி கேட்க, இது கேட்டுட்டு ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடும். அதே நேரத்தில் ஜூலு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். ஏன்னா அவன் தான் ஒரு பொண்ணாச்சு, அவனுக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படி ஒரு மாறிட்டு இருக்கும்போது தான் அந்த டைம்ல வந்து இல்ல நான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அப்படிலாம் ஒன்றும் தேவையில்ல, அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அவன் எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கான், நானும் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினியை சொல்ல, இதையெல்லாம் கேட்டவங்க வந்து ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லி சைலண்ட் ஆயிட்டாங்க. சரி வாங்க எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு மாதிரி சொல்ல, போங்கடா வெண்ணைக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் அமைதியா இருக்குதுங்க. இதுக்கு வந்து அப்படி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஹீரோவும் நம்ம பேண்டில் உள்ளவனும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஜூலு ஏன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நடந்துக்கிறான் அப்படின்னு ஒண்ணு தெரியல அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அவன் மூக்கில் இருந்து ரத்தம் ஒழுவ ஆரம்பிச்சு, ஆஹா ரத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஒருவேளை வந்து கூலிங்காகவும் ஹாட்டாகவும் இருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி இருக்கும், நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மெடிசன் வாங்க வெளியில வந்துடுறான். இந்த பக்கத்துல ஜூலுவும் மீனாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. மீனா வந்து பார்த்தனாக்கா நீ ஒரு பொண்ணுன்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லிட வேண்டியதுனா, பாவம் அந்த பொண்ணு ரொம்ப ஹர்ட் ஆகுறான்னு சொல்லும்போது, சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான், நான் எங்க இருந்து சொல்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஹீரோ இதை நோட் பண்ணிடுறான். ஸோ அவன் வந்து பார்த்தோன்னா ஜூலுவும் மீனா உட்காந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா தூரத்துல இருந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்க, சாப்பாடை கொண்டு வந்து அந்த வெயிட்டர் வைக்கிறாரு. வெயிட்டர் வச்சோடனே வந்து பார்த்தனாக்கா நீங்க ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு மாதிரி கேட்க, இதை கேட்டேன்னு வந்து பார்த்தோன்னா மீனா வந்து சேச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு ஒன்று, இல்ல பையன் எல்லாம் அழகா இருக்காத கேட்டேன் அப்படின்னா, ஐயா பையனே இல்லை பொண்ணு அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிடுறான். இதை கேட்ட ஹீரோக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு, என்னது பொண்ணு அப்படின்ற மாதிரி. அந்த டைம்ல தான் ஒன்னு பொண்ணாமா நீனே அப்படின்ற மாதிரி வெயிட்டர் நம்மளுடைய ஜூலுவை பார்த்து கேட்க, ஆமா நான் பொண்ணுதான் அப்படின்ற மாதிரி ஜூலுவுமே சொல்லிடுறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோக்கு இப்பதான் மீனா சொன்ன விஷயம் எல்லாம் ஞாபகம் வருது. ஆத்தி மீனா இப்போ இந்த விஷயத்தான் நம்ம கிட்ட சொல்ல வந்தாளா, இது கூட தெரியாத முட்டாளா இருந்திருக்கமேன்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோக்கு ஜூலு ஒரு பொண்ணுன்னு நினைச்சோன்னா செம்ம ஹாப்பி ஆயிடுது. அவனுக்கு ஏற்கனவே ஜூலு மேல ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் வந்திருக்கும் இல்லைங்களா, இவ்வளவு நாள் அது பையன் மேல வந்துருச்சுன்னா அவன் ஃபீலிங்ல இருந்தான். ஆனா இப்போ ஒரு பொண்ணுன்னு தெரிஞ்சா அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு, ஜூலு நமக்கு பர்ஃபெக்டா இருப்பாளோ அப்படின்ற மாதிரியான எண்ணமும் வந்துடுச்சு. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் காம்படிஷனை காட்டுறாங்க. அங்க பார்த்தாக்கா நிறைய பேர் பாடா அந்த மொட்டை மண்டையும் ஐயோ இதுக வேற படுத்துதுகளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்க, நெக்ஸ்ட் காம்படிஷன்ல இந்த பக்கத்துல என்னன்னா நம்மளுடைய ஹீரோ காம்படிஷன் வந்திருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஆச்சடி, சாரிங்க நம்ம ஜூலுக்கு ஆச்சடி விதவிதமா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்க, இதை பார்த்து ஜூலு ஷாக்கா இருக்க, கூடவே ஹீரோயினி எல்லாருமே ஷாக்கிங்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல இவ பொண்ணுண்டு. அப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட நேமே வர, இவங்களுமே ஸ்டேஜுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினி பின் அதுக்கு அடுத்து வந்து நம்ம ஜிங்மான் 3 பேர் கீழே உட்காந்துட்டு இருக்க, மேல இருக்கும்போது அந்த மொட்டை மண்டையை வந்து ஏதோ பொண்ணோட வாய்ஸ்லாம் நான் கேட்டேன் அந்த சீடியில, ஆனா பையன் வந்து நிக்கிறான் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இதே இடத்துக்கு தான் நம்ம கோயாங்குமே வரான். கோயாங் நம்ம ஜூலுவை பார்த்தோம்னா அவன் அப்படியே ஆடி போயிடான், என்னடா இது ஜூலு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அவனுமே போயிட்டு உட்காடுறான்.
இது நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு ஹீரோயினி வந்து கோயங்க பார்த்து ஹலோ சார் நான் தான் நேற்றுக்கு பார்த்தோம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியுமா சொல்லு அப்படின்னு சார் பணம் வாங்காம போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து கொடுக்க சீரியஸாவே நீ பணம் தான் கொடுக்குறியான்னு சொல்லிட்டு கோயங்குமே பணத்தை வாங்கிக்கிறான். அண்ட் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஜூலு ஸ்டேஜில் பாட இது எல்லாத்தையுமே கேட்டு நம்மளுடைய கோயங்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஃபீல்ல இருக்க பாடி முடிச்ச அடுத்த செகண்டே நம்மளுடைய ஜூலு வந்து பார்த்தோன்னாக்கா ஸ்டேஜ் விட்டு வந்துடுறா. ஏன்னா அங்க கோயங்க இருக்கிறத நம்ம ஜூலு நோட் பண்ணிட்டா. இதுக்கடுத்து நம்மளோட மீனாவும் போயிட்டு ஏன்டி இப்படி பண்ண அதுக்குள்ள ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு சொல்லும் போது கோயாங் வந்திருக்கானா அப்படின்னு அது எனக்கு தெரியாது நானே இப்பதான் அவனை பார்த்தேன் அப்படின்னு மாதிரி சொல்ல இதையெல்லாம் கேட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னாக்கா போதும் நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். நம்ம நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் நமக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் தான் கிடைக்குன்ற மாதிரி நம்ம மீனா சொல்லிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு கோயங்கே வந்துடுறான். கோயாங் வந்து நம்ம ஜூலு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்ல இதை கேட்ட மீனாவும் நான் என் ஃப்ரெண்டை விட முடியாதுன்னு சொல்லவே போயிடுடி அப்படின்ற மாதிரி நம்ம கோயாங் மீனாவை மிரட்ட இதை பார்த்து ஜூலுமே சரி போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இதுக்கடுத்து மீனா அந்த பிளேஸை விட்டு கிளம்பிடுறான். அண்ட் இதுக்கடுத்து ஜூலுவை பார்த்து நம்ம கோயாங் வந்து நான் தனியா பேசுவான்னு சொல்லும் போது இந்த இடத்துல பேசலாம் ஏதா இருந்தாலும் சொல்லிடுறான். இப்போ நம்மளுடைய கோயாங் வந்து நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட்ல இருக்க நீ என் கூட வந்து நான் திரும்பியுமே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளோட பேண்ட்ல இருப்போம்னு சொல்லி கூப்பிட இதையெல்லாம் பார்த்த உடனே நம்மளோட ஜூலுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அவன் என்ன பண்றான்னா இதுக்கு முன்னாடி வந்து நீ பாப்புலர் ஆகும்போது நான் தேவைப்படல இப்போ உனக்கு தேவைப்படுறானா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அவ பயங்கரமா கோவப்பட இதை எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கீழே நின்று கேட்டுக்கிட்டு தான் இருப்பான். அடுத்து நம்மளுடைய கோயாங் அந்த பிளேஸ் விட்டு கிளம்புனதுக்கு அப்புறமாட்டு ஹீரோ நேரா போயிட்டு ஜூலோட கை பிடிச்சு பா போலான்னு சொல்லிட்டு அவன் கோயாங்க நில்லு அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது. கோயாங்குமே திரும்பி பாக்குறான். நீ எப்படி சொல்லலாம் எங்களோட பேண்ட்ல இருக்கும் போது ஜூலு ஹாப்பியா இல்லைன்னு சொல்லிட்டு அது நீ சொல்லக்கூடாது அது ஜூலு தான் சொல்லணும். உண்மையா சொல்லணும்னா எங்க பேண்ட்ல இருக்கிறதுனாலதான் ஜூலு ரொம்ப ஹாப்பியா இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்தேன் டே தம்பி நீ சின்ன பையன் அப்படின்னு சொன்னோன்னா நான் சின்ன பையலோ பெரிய பையலோ பட் எக்ஸ்பீரியன்ஸ் வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான் பேச. இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா நான் யார் தெரியுமா அவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கோயாங் சொல்ல இதை கேட்டோன்னா அது முன்னாடி வேணா இருக்கலாம் இப்போ கரெக்டா நான் தான் அவளோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு டக்குன்னு தோல்ல கைய போட நம்மளுக்கு ஜூலுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதை விட நமக்குலாம் பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த டைம்ல வந்து பார்த்தோன்னாக்கா அவனுமே செம்ம கடுப்பாயிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்ப ஜூலு நீ என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க ஐயோ நீ தப்பாலாம் நினைச்சுக்காத நான் சும்மா சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நேரம் அந்த பிளேஸ் விட்டு எஸ்கேப் ஆயிடுறான். இதுக்கடுத்து நம்ம ஜூலு ஒரு இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டே இருக்கும்போது கோயாங் திரும்பியுமே வாரான். வரும்போது 2 டிக்கெட் கொடுத்து இன்னைக்கு நைட் கான்சர்ட் இருக்கு அந்த கான்சர்ட்டுக்கு நீ வந்தே ஆகணும்ன்ற மாதிரி சொல்ல ஆனா நம்மளுடைய ஜூலு அதை வாங்கவே மாட்டேன்றா. பக்கத்துல நம்ம ஹீரோயின் தான் இருப்பா அவளுமே இதெல்லாம் நோட் பண்ணிட்டே தான் இருப்பா. டக்குன்னு அந்த 2 டிக்கெட்டுமே அவளே வாங்கிப்பா. அண்ட் இதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா ஜூலு வந்து ஹீரோயினை பார்த்து முறைக்க இல்லப்பா அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டா திரும்ப திரும்ப காட்டி எரிச்ச பத்திட்டு இருக்கானு அதை கிழிச்சு போடலான்னு சொல்லிட்டு டிக்கெட் பிடிங்க கிழிச்சு போட ஆரம்பிச்சிட்டா. இதை பார்த்து ஜூலுக்கோ சிரிப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. கோயாங்கோ செம்ம கடுப்பாயிட்டு அந்த பிளேஸை விட்டு கிளம்ப ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி நம்ம ஜூலு ஹீரோயினை பார்த்து கேட்க இதை கேட்டோன்னே வந்து அதான் உனக்கு பிடிக்கலன்னு சொல்றல பின்னதுக்கு அவன் திரும்ப திரும்ப கம்பேர் பண்றான்னு சொல்லவே இதை கேட்டோன்னா அவளுமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். இதுக்கு அடுத்த காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டு ஜூலுவும் நம்மளோட மீனாவும் சேர்ந்து ஜாலியா பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் மாத்தி மாத்தி ஒருத்தர பேசி சிரிச்சிட்டு இருக்க நம்மளுடைய ஹீரோயினி ஜூலு மீட் பண்றாங்க. ஜூலு மீட் பண்ணோடனே சொல்லுமா அப்படின்னு இந்த மாதிரி எக்ஸாம் வர ஆரம்பிக்குது இல்லையா ஸோ எக்ஸாமுக்கு வந்து பார்த்தோன்னா நான் உன்னை இனிமேல் வந்து டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நான் அப்பெல்லாம் உன்னை சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது அப்போ நம்மளுடைய ஹீரோயினி ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்குறாங்க. நேற்றுக்கு வந்து ஒரு டிக்கெட் கொடுத்தா இல்லையா அவர் ரொம்ப நல்ல பையன் தானே அப்படின்னு எதுக்கா நீ அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டோன்னு வந்து பார்த்தோன்னாக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஜூலு அந்த பிளேஸ் விட்டு கிளம்பிடுறான். ஜூலு நேராக கிளாஸ் ரூம் வந்தா இந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் வந்து மிடில் பெஞ்சில் இருந்தா இல்லையா இப்போ திரும்ப அவன் பெஞ்சு சேஞ்ச் ஆகி நம்மளோட ஜூலு பக்கத்துலேயே வந்து உட்காந்துட்டான். அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு ஆமா எதுக்கு நீ வந்து பெஞ்சு மாறி உட்காந்து அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை சும்மா அதை நீ எதுவும் இமேஜினேஷன் பண்ணிக்காத அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுவும் இமேஜினேஷன் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிட்டே போயிட்டு இருக்கும்போது ஒரு ஃபுட்பால் வந்து மூஞ்சி வாக்கில் விட அவ்வளோதான் மூக்குல இருந்து போல ரத்தம் நம்ம ஹீரோக்கு. நெக்ஸ்ட் நம்மளுடைய ஹீரோவும் நம்மளுடைய ஜூலும் வந்து பார்த்தோன்னாக்கா மெடிக்கல் ரூம்ல இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்தோடனே 2 பேரும் நல்லா பேசிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து நல்லா வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசிட்டு அந்த பிளேஸ் விட்டு கிளம்புறாங்க. இதுக்கு அடுத்து அப்படியே ஹீரோயினி நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளோட ஜூலு மட்டும் தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க வந்து இந்த ஆமையெல்லாம் காட்டுவாங்க. இந்த குட்டி ஆமையை வந்து நம்ம ஹீரோயினி வந்து சீக்கிரட்டா யாருக்கும் தெரியாம ஸ்கூல்ல வச்சு வளர்த்துட்டு இருப்பாங்க. அதை காட்டும் போது ஆமா இது எப்படி நீ வளர்த்துட்டு இருக்க அப்படின்னு இது வந்து யார் உனக்கு கொடுத்தான்னு சொல்லி கேட்கும் போது நம்மளுடைய ஹீரோயினி இதை எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு காதலோட அடையாளமா கொடுத்தாங்க அதே மாதிரி எங்க அப்பா எனக்கு இதை கொடுத்தாருன்னு சொல்ல இது கேட்டவங்க வந்து பார்த்தோன்னாக்கா அப்பாவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜூலு நம்மளுடைய ஹீரோயினியை பார்த்து கேட்கறதோட இந்த எபிசோட அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட நான் கூடிய சீக்கிரத்துல
வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி guys.